பெரியவாள் பாதம் சரணம். பெரியவா பாதமே துணை. பெரியவா பாதமே கதி. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவா சரணம். हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर மகாபெரியவா சரணம். நமஸ்காரம். நான் நமஸ்காரம். உங்கள் சவிதா முரளிதர் மீண்டும் உங்கள் சௌமியாவுடன் சேர்ந்து இந்த மிக மிக பிரத்யேகமான காணொளியை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நமஸ்காரம் சௌமியா. நமஸ்காரம் சவிதா, எப்படி இருக்கீங்கோ? நல்லா இருக்கேன். ஸோ அகெயின் தட் டைம் ஆஃப் த இயர் நம்ம நியூ இயருடைய கேலண்டர் பத்தி ஸோ டிவோட்டிஸோட ஷேர் பண்றதுக்கு சௌமியா நீங்க ரெடியா இருக்கீங்கன்னு தெரியும் வித் த கேலண்டர். ப்ளீஸ் கோ அஹெட். சவிதா, எப்பயுமே இந்த முறையும் டிஸ்கஷன் கேலண்டர் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் வருது. மாமா பண்ணிடலாமே, அதுல என்ன சிரமம் ஏன் அப்படின்னு ஒரு கொஸ்டின். ஏன்னா இது வெறும் ஒரு ஜஸ்ட் ஒரு டேட் போட்டு வர ஒரு கேலண்டரோ இல்ல மாசா நான் ஒரு 10,000 20,000 காப்பி அடிச்சு நான் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ற கேலண்டரோ அது மாதிரி இல்ல. திஸ் கேலண்டர் கம்ஸ் வித் லாட்ஸ் ஆஃப் லவ் அண்ட் விஷஸ் ஃப்ரம் மாமா ஹிம்செல்ஃப். மாமா கிட்ட இருந்து, அதாவது இதற்காக அவர் எடுத்துட்டு இருக்க டைம், இதற்காக அவர் எடுத்துட்டு இருக்க அந்த ஒரு ஸ்ரத்த, இது ஒவ்வொரு டிவோட்டிக்கும் இந்த 12 மாதங்களும் அவ மனசுல பெரிவா இருந்து தொட்டு அவளுக்கு அந்த சேஞ்சஸ் வரணும் அப்படிங்கறதுக்காக பிரார்த்தனை பண்ணி கொடுக்குற ஒரு கேலண்டர் அப்படிங்கறத பர்சனலா நான் எவ்ரி டைம் இதுல ஒர்க் பண்றதுனால சுமிதா, இதை நான் அனுபவிக்கக்கூடிய ஒரு இது. அடுத்த முறை அந்த கொஸ்டினே கிடையாது, கேலண்டர் வேணுமா மாமா வேணாமா மாமாங்கிற கொஸ்டினே கிடையாது. ஏன்னா இதுல there is lot of logistics. ஏன்னா நீங்க என்ன போட போறீங்க, என்ன பண்ண போறோம், எக்ஸாக்ட்லி அந்த கேலண்டர்ல டேட்ஸ்ல இந்த நாட்கள், குறிப்பான நாட்கள்லாம், முக்கியமான நாட்கள், பண்டிகைகள்லாம் ஏன்னா நீங்க தமிழ் கேலண்டர்ல பார்த்தேன்னா அது ஒரு மாதிரி வருது இல்லையா? பஞ்சாங்கம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன்னா ஏப்ரல் மாசம் சித்திரை மாசத்தோட பஞ்சாங்கம் முடிஞ்சிடுது. சோ புது பஞ்சாங்கம் வந்தாதான் நம்மளுக்கு டேட் கிடைக்கும். சோ இதை எப்படி கிடைக்கணும்னா அந்த ப்ராப்ளமும் பெரிவா இந்த முறை தீர்த்து வச்சா. மடத்து பஞ்சாங்கம் போடுறவாளே அவளே நம்மளுக்கான அந்த ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு அனுபவமும் அந்த ஆசீர்வாதமும் பெரிவா இதுல கிடைச்சது. மாமா சொல்லுவா, when you have the deep desire and trust in Swami to get a work done, அவர் அதை பண்ணி கொடுப்பாரு உனக்காக அப்படின்னு சொல்லி. சோ அந்த மாதிரி அவ அற்புதமா, நம்மளுக்கு டவுட்டே வேண்டாம். ஏன்னா தமிழ் கேலண்டர்லாம் இப்ப சில சமயத்துல கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாம் வந்துடுது, அதை பத்தி நம்ம இப்ப டிஸ்கஷனே கிடையாது. ஆனா நம்மளோடதுல நம்ம என்ன அனுசரிக்கிறோமோ, சரணாலயத்துல நடக்கின்ற முக்கியமான வைபவங்கள், அந்த டீடைல்ஸ் எல்லாமும் இதுல நம்ம போடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இதுல இந்த ஹோல் இயர் we live with the சரணாலயம். அந்த கேலண்டர், அந்த வர்ற ரூபம் எல்லாமே சரணாலயத்தோட ரூபங்கள். அதுல மாமாவோட கோட்ஸ், அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி நமக்கு அந்த ரொம்ப ஒரு அமேசிங் ஒரு எக்ஸ்பர்ட்டோட இது சௌமியாக்கு கிடைச்சு எத்தனை டிஸ்கஷன் பண்ணிருக்கேன் நீங்க. அந்த நிறைய கிளாரிபிகேஷன் கொடுத்தார் சவிதா. எப்ப நீங்க கேட்டாலும் அவர் ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப சந்தோஷமா கிளாரிஃபை பண்ணி டவுட்ஸ் கிளியர் பண்ணி, அந்த அதுல பெரிவாளை பத்தின சில விஷயங்களும், பெரிவா இருந்த காலத்துல இருந்து எப்படி அந்த பஞ்சாங்கம் எழுதும் பொழுது எப்படி பண்ணுவா, அவள்லாம் எப்படி டிஸ்கஸ் பண்ணுவா, ஒரு சந்தேகம் வந்தா அதை அந்த சதஸ்ல வச்சு எல்லாரும் எப்படி அதை கிளாரிஃபை பண்ணி பெரிவா அதுக்கு எப்படி ஒரு கன்க்ளூஷன் கொடுப்பா அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நம்மளால அதுல இருந்து கத்துக்க முடிஞ்சது. இட் வாஸ் ரியலி ரியலி வண்டர்ஃபுல். சவிதா வெங்கடேஷ்னு சொல்லி அவர் தான் நம்மளுக்கு இந்த முறை ஹெல்ப் பண்ணினார். வெங்கடேசன் சொல்லி அவர் தான் ஹெல்ப் பண்ணினார். அவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் மாமாவின் சார்பிலே, பக்தாவின் சார்பிலே. முக்கியமா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெரிவாளுடைய சரணாலய பிரிவா. சோ நிறைய பேருக்கு சவிதா சரணாலயம் பிரிவா மாமாவுடைய அந்த 2025 புத்தாண்டு வாழ்த்துக்கள்னு சொல்லி அந்த கவர் பேஜ் சரணாலயம் பிரிவா. கவர் பேஜ நான் வச்சுக்கவே போறது இல்லையே, நம்ம என்ன பண்ண போறோம், ஏன்னா கவர் பேஜ் ஜனவரி திருப்பிடுவோமே அப்படின்னா. இதுக்கு காரணமே இந்த கவர் பேஜ் பெருசா கொடுத்துருக்காமாமா. நிறைய பேருக்கு இந்த பிக்சர் பெரிவாளுடைய இந்த ரூபத்து ரொம்ப பிடிச்ச ரூபம் நிறைய பேருக்கு சரணாலயம் வருவாளுக்கு. அதனால அதை அவ ஃப்ரேம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு இதை அப்படியே எடுத்து they can actually frame the பெரிவாளுடைய ரூபம். பார்க்க 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 நம்மள கூர்மையா பெரிவா குரு பூஜை பண்ற டிவோட்டிஸ்லாம் இந்த ரூபம் தான் வாங்கிட்டு போற சரணாலயம். ஆமா ஆமா, ரொம்ப அழகா பெரிவாளுடைய ரூபம் நல்ல பெருசா பிரமாதமா இருக்கு சவிதா. பூஜை ரூம்ல நம்ம அழகா வச்சுக்கலாம்.
நம்மளோட பர்சனல் ஸ்பேஸ்ன்னு ஒண்ணு இருந்தா வச்சுக்கோங்க. சில சமயத்துல பூஜை ரூமுங்கிறது எல்லாரும் யூஸ் பண்ணும் பொழுது அது நம்மளுக்குன்னு ஒரு பர்சனல் ஸ்பேஸ் இருந்தாலும் அந்த இடத்துலயும் அழகா பெரியவாளை வச்சுக்கலாம். அத்தனை அழகா இந்த பெரியவாளும் நம்ம வந்து ஒன் ஆஃப் த நியூ இயர்க்கா பெரியவாளை இப்போ வந்து நம்மளுடைய அலங்காரம் பண்ணின ஒரு இதுதான் சவிதா இது. அதனால இது ரொம்ப வெரி க்ளோஸ் டு எவ்ரி ஒன் ஸ்டார்ட். அத வந்து இந்த ஃபர்ஸ்ட் சரணாலயமுடைய அந்த பெரியவாளோட அந்த இது ஆரம்பிக்கிறது. அடுத்த பேஜ்ல மாமாவோட புக்ஸ் எல்லாம் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. வாங்கிக்கிறவா எல்லாம் வாங்கிக்கலாம். இந்த தடவை ஒன் மோர் புக் இன்க்ளூஷன் சரணாலயம். ஆமா, சரணாலயம் பிறந்த கதை புஸ்தகம் இந்த மாதிரி ஆட் பண்ணி அந்த டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கு. ட்ரஸ்ட் டீடைல்ஸ் இருக்கு இதுல எல்லாமே. திருப்பி பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் டீடைல்ஸ், நீங்க எப்படி டொனேட் பண்ணலாம் எல்லாமே இருக்கு சவிதா. அதுல மாமாவினுடைய முதல் கவிதை நல்ல வேலை. அந்த நல்ல வேலை எத்தனை முறை படிச்சாலும் வந்து சந்தோஷமா தான் இருக்கும். எட்டர்னலி டிரான்சென்டென்டல் போயம். ஆமா, இட் இஸ் இட்டர்னல். அது பெரியவாளை வார்த்தையும் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு நிமிஷமும் அது வந்து நமக்கு வந்து ரிலேட்டடா இருக்கு இல்லையா? ஆமா, ரொம்ப ஒரு அற்புதமான இது. எத்தனை அழகா அவரோட புஸ்தகங்கள் பாருங்க சவிதா, எத்தனை புஸ்தகங்கள் மாமாவு. நான் அதான் நினைச்சேன் போடும்பொழுது பெரியவா சொன்னா இல்லையா, நீ நிறைய புஸ்தகம் எழுதுவடா அப்படின்னு சொன்னான்னு மாமா சொல்லியிருக்கா இல்லையா? உங்கள்கிட்ட கூட சொல்லியிருக்கா இல்லையா? சொல்லியிருக்கா. அதனால அது எழுதிண்டேவும் இருக்கா. அதனால 8 books ஆயிடுத்துமான்னா நான் அது அப்படி கணக்கு இல்ல மாமா அப்படின்னு. என் வாழ்வில் மகாபெரிவா 1, 2, 3 3 புக்னு மாமா சொல்லுவா. என் வாழ்வில் மகாபெரிவா ஒரு புக் தான் மாமா அப்படின்னு. அதுல வந்து அந்த சீரியஸ் வந்துட்டே இருக்கும் அப்படின்னு. ஐ வாண்ட் யூ டு ரைட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் புக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருப்போம் மாமாக்கு. கண்டிப்பா சவிதா. சோ ஜனவரி 1 பார்த்தேன்னா நம்ம விஸ்வரூப பெரிவாளோட ஆரம்பிச்சிருக்கா மாமா. ஏன்னா விஸ்வரூப பெரிவா நம்ம வாழ்க்கையில விஸ்வரூபமா இருக்கணும். அவர் விஸ்வரூபமா நம்ம கிட்ட வந்தாதான் நம்ம கொஞ்சமா மாறுவோம் அப்படிங்கிறதுக்காக அந்த விஸ்வரூப பெரிவாளுடைய ஸ்டார்ட் ஆகுது ஜனவரி மாசம். அந்த விஸ்வரூப பெரிவா வந்து பஞ்சபூத பெரிவாங்கிற அந்த எக்ஸ்பிளனேஷனும் எனக்கு இன்னைக்கும் அது இன்கிரெடிபிள். அவர் முன்னாடி போய் நின்றோம்னு வச்சுக்கோங்க சவிதா, பெரிவாளுடைய இந்த ரூபம் நம்ம பழைய சரணாலயத்துல இருக்கும் பொழுதே சூரியோட சன் அவர் வரைஞ்சி நம்ம வந்து ஒரு 1 year முன்னாடியே மாமாட்ட கொடுத்துட்டா. நம்ம இடமெல்லாம் பாக்கிறதுக்கு முன்னாடியே மாமா இதை பத்திரமா வச்சுக்கோ, நம்ம என்ன பண்ணுவா, பெரியவா எங்க உட்காருவான்னு தெரியலையே அப்படின்னு பெரியவா அந்த இடத்த நிர்ணயிச்சுட்டு அழகா சரணாலயத்துல கிரவுண்ட் ஃப்ளோர்ல உள்ள நுழையும் பொழுதே பெரியவா வந்து கூட அந்த பஞ்சபூத பெரியவான்னு அந்த இந்த சித்திரப்பட இது ஸ்தாபனம் பண்ணி அன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணினார் பாருங்க. இந்த பஞ்சபூத பெரியவா பார்த்துட்டே இருந்தா போறோம் வேற. ஆமா, மாமாவோட அனுபவத்துல மாமா சொல்லுவாள் பிரபஞ்சமே பெரியவாதான், பெரியவாதான் பிரபஞ்சம், பிரபஞ்சம் தான் பெரியவா அப்படின்னு சொல்லுவாள். அந்த பிரபஞ்ச சக்தி எல்லாமே அந்த 5 பூதங்களும் அதுல வந்து தெரியும். அத நான் ஒரு முறை வேற ஒரு முறை வந்து முரளி மாமாட்ட சொல்லியிருந்தேன், முரளி அண்ணாட்ட. இந்த படத்தை பார்த்த உடனே முரளி அண்ணா வந்து இந்த சித்திரப்படம் பார்த்தா வந்து பெரியவாளுடைய அந்த பஞ்சபூத சக்தி தெரியறது பத்தியா, அது எவ்வளவு நன்னா இருக்குன்னு. மாமா வந்து பிரபஞ்ச பெரியவாதான் பிரபஞ்சம்ங்கிற மாதிரி அதுக்கு ஏத்த மாதிரி அமைஞ்சிருக்கு. ஒன்னொன்னு அவர் மனசுக்கு ஏத்த மாதிரி அமைஞ்சு அது அற்புதமா நடந்திருக்கு சவிதா. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நம்மளுடைய கேலண்டர்ல பெரியவா எவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கார். அவர் தெய்வத்தின் குரல்ல தொடாத ஒரு டாபிக்ன்றதே கிடையாது சவிதா. அதை வாழ்க்கையிலே அனுபவிச்சு அந்த அனுபவ ரூபமா நம்மளுக்கு இன்னும் சில வார்த்தைகளே மாமா நம்மளுக்கு தரா. இந்த 12 மாதங்களும் மாமா எப்பயுமே ஒரு 12 கோட் தருவார். 12 கோட். அதுல என்னன்னா, நீ தினம் உனக்கு இருக்க ப்ராப்ளம்க்கு எப்படி, நம்மளுக்கு முக்கியமானது கோபம் வருது, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது, அந்த மாதிரி ஒரு டாபிக்கை வச்சு ஆரம்பிக்கிறாரு ஜனவரி மாசம். எப்படி நீ ஹேண்டில் பண்ணலாம் எல்லாமே 1 month இருக்கு உனக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு. தினம் அதை காலையில ஒரு மந்திரம் மாதிரி படிச்சுக்க வேண்டியது, அதை உள் வாங்கிக்க வேண்டியது. இல்ல நம்மளுக்கு அதுல இருந்து டீவியேட் பண்ற மாதிரி ஒரு தருணம் ஏற்பட்டால், ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டால் மறுபடியும் அதை போய் படித்து மனசு கொஞ்சம் தடுமாறுறது, ஒரு சஞ்சலம், ஒரு கோபம் ஏதோ ஒண்ணு வரும்போது அந்த கோட் பார்த்ததும் சரியா போயிடும். ஆமா, கோட் பார்த்தா சரியா போகும். மனசுல வந்து ஒரு பெரியவாளும் மாமாவும் கூடவே இருப்பா இந்த கேலண்டரோட நமக்கு ஒரு இதுலயும். ஆமா, அதுதான் அதுல ரொம்ப இந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் படிச்சு விடுறேன் சவிதா, பிகாஸ் ஐ வாண்ட் டிவோட்டீஸ் டு ரீட் இட் தெம்செல்ஸ். அவளே படிச்சா அவளுக்கு முதல் மந்திரம், முதல் லைன், ஆற்றில் கரை புரண்டு ஓடும் வெள்ளை நீரை நம்மால் பருக முடியாது. ஆத்துல வெள்ளம் போயிட்டு இருக்கும்போது நம்மளால போய் நீரை பருக முடியாது. அதே போல் கோபத்திலும் ஆத்திரத்திலும் மனிதம் என்ற கரையை கடந்து நம் செயல்கள் இருக்குமாயின் அதன் பலன் நம்மை மட்டுமல்ல, அது ஒரு சமுதாயத்தையே அழித்துவிடும். கோபத்திலையும் ஆத்திரத்திலையும் இருந்தோம்னா அந்த நிலையில, ஆத்திர நிலையில இருந்து செய்யக்கூடிய செயல் வந்து நம்மளை மட்டும் இல்லை, நம்ம சுற்றி இருப்பவர்களையும் சமுதாயத்துக்குமே இம்பாக்ட் இருக்குங்கிறா. ஏன்னா கோபப்படுறதுனால என்ன பிரச்சனை அப்படிங்கறதா நம்ம நிறைய பேருக்கு, என் கோபத்தினால என்ன பிரச்சனை,
உன் கோவத்தினால உனக்கு பிரச்சனை இல்ல. மாமா கொண்டு போய் சொல்றாரு சமுதாயத்தையே யூ ஆர் கிரியேட்டிங் அ கம்யூனிட்டி, யூ ஆர் கிரியேட்டிங் அ சொசைட்டி. உங்க குழந்தைகள் இருக்கா, அதுல உறவுகள் இருக்கா, சோ யூ ஆர் அன் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி சில சமயம் மாமா அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் சவிதா, இந்த வருஷ கேலண்டர்ல இன்னொரு ஒரு விஷயம்னா வந்து சக்தியின் ரூபங்கள். நம்மளுடைய காமாட்சி அம்பாள் நவராத்திரியில அலங்காரம் பண்ணின அந்த அம்பாள் ரூபங்கள்லாம் வருது. மாமா சொல்லுவா, ஆத்துல வந்து நம்ம லேடிஸ் பொம்மநாட்டிகள் வந்து இந்த எல்லாம் மனசுல வாங்கிட்டு பெரியவா படி நடக்கணும்னு ஒரு மனசுல எடுத்துட்டான்னு வச்சுக்கோயேன், இந்த குடும்பத்தையே வசத்திடலாம் அப்படின்னு மாமா சொல்லுவா. அந்த பொறுமை ஏன் அவளுக்கு வேணும்னா, அம்பாள் சொரூபமா பெண்மை என்பது அதை விட்டுட்டு நம்ம இருக்கோமே அப்படின்பா. உன்னை வந்து சக்தி தானே ஓங்கி இருக்க, உலகத்துக்கே அவ தானே, அவளுடைய ரூபமா நம்மளை படைச்சிருக்கா, நம்ம ஏன் நம்மளை அப்படி குறைச்சிண்டு நம்ம அப்படி இருக்கோம் அப்படின்ட்டு அழகா சொல்லுவா. சக்தி ரூபமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி மாமா அதை கேட்டா அப்படிதான் இந்த முறை வந்து சக்தி ரூபம் ஆமா வந்திருக்கு சவிதா. சோ அற்புதமா இருக்கு. அண்ட் முக்கியமா பார்த்தேன்னு வச்சுக்கோங்க சவிதா, நம்ம சில நாட்கள் சொல்லியிருக்கோம் அமாவாசை பௌர்ணமி பூஜை இன்னைக்கு பண்றோம். ஏன்னா பௌர்ணமி விரதம் பண்றவா ஒருத்தர் இருக்கா, பௌர்ணமி சாயந்தரம் அன்னைக்கு வரது பூஜை அடுத்த நாள் வரும். சோ அந்த மாதிரி நம்ம குறிப்பா பௌர்ணமி பூஜா சொல்லியிருக்கோம். சங்கடஹர சதுர்த்தி இல்லையா, பௌர்ணமிக்கு அப்புறமா வருது வந்து சங்கடஹர சதுர்த்தி. மூலம், ஏன்னா மூலா நட்சத்திரம் நம்ம ஆஞ்சநேயனுக்கு இங்க வந்து அபிஷேகம் உண்டு. ஏன்னா ராமர் இருக்கிறதுனால ஆஞ்சநேயர் ஸ்தாபிதம் பண்ணிருக்க வடமாலை சாத்தி பண்றோம். கிருத்திகா நட்சத்திரம் இருக்கு. முருகருக்கான சஷ்டி, சஷ்டி விரதம் மட்டும் குறிச்சிருக்கோம். அதுல சஷ்டி 2 சஷ்டி வரும். சஷ்டி விரதம் குறிப்பிட்டு ஆமா. பிரதோஷம் நம்மளுக்கு 2 பிரதோஷம் உண்டு. சனி பிரதோஷம், சனி மகா பிரதோஷத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்கா. ஏன்னா இந்த வருஷம் சனி மகா பிரதோஷம் வந்திருக்கு, அதனால நிறைய இருக்கு. அதனால அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணுங்கிறதுக்காக சனி மகா பிரதோஷமும் குறிப்பா சொல்லியிருக்கோம். ஏகாதசி, ஏகாதசி அந்த வைஷ்ணவ ஏகாதசின்னு சொல்ற அந்த ஏகாதசி குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அன்னைக்குதான் நம்மளுக்கு வந்து நம்ம சரணாலயத்திலையும் அந்த பூஜைகள்லாம் வந்து அன்னைக்கு ஏகாதசி பூஜை சால கிராமங்கள் இருக்கிறதுனால அன்னைக்கு அந்த பூஜைகள் இருக்கு சவிதா. அனுஷம் மாசம் மாசம் நம்மளுடைய அனுஷ நட்சத்திரமும் இருக்கு. சரணாலய வைபவங்கள் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்து குறிப்பா சொல்லியிருக்கு. ஏன்னா எல்லாருமே அடுத்த மாசம் அனுஷம் எப்போ, ஆராதனை எப்போ, ஜெயந்தி எப்போ, ஏன்னா தே வாண்ட் டு பிளான் இல்லையா. ஜெயந்திக்கு வேணும்னா லீவ் அப்ளை பண்ணணும்னா முன்னாடி வைகாசி அனுஷம்னா. சோ அந்த எல்லா டீட்டெயிலுமே இந்த முறை முன்கூட்டியே கொடுத்துருக்கோம். சோ தட் உங்க எல்லாருக்குமே அந்த டீட்டெயில் இருக்கும். இல்லைன்னா சில சமயத்துல முதல் வாரம் நம்ம அனுப்புற வரையும் அவளுக்கு தெரியாது. இப்ப எல்லா டீட்டெயிலுமே சரணாலய வைபவங்கள் அத்தனையுமே கேலண்டர்ல குறிப்பா கொடுத்துருக்கா. அதற்கான அதிகமான முக்கியத்துவம் இந்த முறை மாமா கொடுத்துருக்கா. கரெக்டா வந்திருக்கா அப்படிங்கறது வந்து மாமா வாண்டட் டு பர்சனலி என்ஷூர் கரெக்டா வந்திருக்கு அப்படிங்கறது. அதுதான் அண்ணா சொன்னா, மடத்து பஞ்சாங்கத்துக்கு இணங்கி நீங்க எல்லாம் இந்த டேட்டை வேற இதோட எல்லாம் கம்பேர் பண்ணாதீங்கன்னு நான் முரளி அண்ணா. மடத்து பஞ்சாங்கத்துப்படி இருக்கு, இதுதான் நம்ம சரணாலயத்துல வைபவம். உங்க டேட் என்ன இருக்கோ அது நம்ம சரணாலய வைபவங்கள் இதுபடி வரும் அப்படிங்கிறது குறிப்பா சொல்லியிருக்கா சவிதா. சோ ஜனவரி மாதம் இப்படி ஒரு அழகான ஒரு இது. பிப்ரவரி மாசத்துல இருந்து சவிதா உங்களுக்கு சரஸ்வதி தேவி. மார்ச்ல எக்ஸாம் வந்துடுறதோனோ குழந்தைகளுக்கெல்லாம், அதனால பிப்ரவரியிலேயே போட்டு சொல்லிட்டார். பிப்ரவரி மாசத்துல இருந்து ஃபுல்லா குழந்தைகள் சுவாமிய பார்த்து அம்பாளை பார்த்து ஞாபகமா குழந்தைகளுக்கு சரஸ்வதி கடாட்சம் வந்து எல்லா குழந்தைகளும் படிக்கணும். எல்லாம் பாருங்க நீ எக்ஸாம்ஸ் அந்த டைம்ல, அதுக்காக சரஸ்வதி அத்தனை அழகா கொடுத்துருக்கா. இதுல என்னன்னா நம்மளுடைய காமாட்சி, நம்ம சரணாலயத்துல இருக்க காமாட்சி வச்சுதான் நவராத்திரியில அலங்காரம் பண்ணின அந்த ரூபங்கள் தான் சவிதா. நிறைய டிவோட்டிஸ்க்கு பார்த்தாலும் நம்ம எல்லாம் உட்கார்ந்து அனுபவிச்சோம்ல சவிதா, அத வந்து அவளுக்கு கிடைக்கல. ஓவர்சீஸ்ல இருக்க டிவோட்டிஸோ சரணாலயத்துக்கு வர முடியாது அவளுக்கு எல்லாம் இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு. அம்பாவோட கிட்ட பார்க்கலாம், க்ளோஸ்அப்ல பார்த்து அழகா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு. எப்பயுமே மாமா கிட்ட எல்லாரும் ஏன் மாமா கஷ்டம் வருது அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்போம். அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை பிப்ரவரி மாசம் கொடுத்திருக்காரு சவிதா. ஏன் வை மீ, எனக்கு ஏன் இந்த கஷ்டங்கள் வருது, எனக்கு ஏன் நிறைய வருது, நம்மளுக்கே ஏன் வருது அப்படிங்கிறது. சோ ஒன்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட், அந்த கஷ்டங்கள்லாம் நம்மளை எலிவேட் பண்றதுக்காக தான், நம்மளை உயர்த்தி கொள்வதற்காகத்தான்ங்கிற அந்த உணர்வு நம்மளுக்கு வந்து, மாமா சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, நல்லது வந்தாலும் பெரிவாளாலதான், சிரமங்கள் வந்தாலும் அதனால அப்படின்னு புரிஞ்சுண்டு அதுல இருந்து வர விஷயங்களை கத்துக்கணும் அப்படின்பா. சோ அந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு நுணுக்கமான விஷயங்களும் அந்த பிப்ரவரி மாசத்துல அதை கொடுத்திருக்கா. படிச்சுக்கோங்க, நான் படிச்சு பிரயோஜனம் இல்லம்மா, பூஜை பண்ணி பிரயோஜனம் இல்லம்மா, படிசார் கட்டின்னு பிரயோஜனம் இல்லை. அது என்ன அப்படி இட் டசன்ட் மீன் டிமீனிங் கிடையாது. அதெல்லாம் வந்து அவுட்வேர்ட். நீ இன்வேர்டா நீ என்ன சேஞ்ச் ஆற மாறுற,
அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து முக்கியமான ஒரு விஷயம். அதுல உன் கவனத்தை செலுத்துன்னு அடிக்கடி மாமா சொல்ற ஒரு விஷயம், அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் சொல்றாரு. மார்ச் மாசம் வந்து நம்மளுடைய பெரியவா, லகு பெரியவா. ஏன்னா தொடர்ந்து மார்ச் மாசமும் குழந்தைகளுக்கு எக்ஸாம் இருக்க ஒரு மாசம். சோ லகு பெரியவா அங்க வந்து உட்கார்ந்து இருக்கா. பெரியவாளுடைய பாதத்தை தொட்டு வணங்கக்கூடிய அந்த ஒரு அருமையான சேவை வந்து லகு பெரியவாளுக்கு நம்மளால பண்ண முடியும். சோ அது வந்து அழகு பெரியவா. லகு பெரியவா வந்து அத்தனை அற்புதமா. நாம ஒரு நாள் மாமாட்ட கூட பேசிட்டு இருந்தோம். அந்த முதுகெல்லாம் பண்ணும்பொழுது சவிதா நம்ம கொண்டு வரும்பொழுது இந்த முதுகு தடம் எலும்பு அதெல்லாம் இருக்கு. ஆனா இந்த அளவுக்கு அதுக்குள்ள ஒரு உயிரோட்டமா ஆயிடுச்சு. சோ அப்போ அந்த செலாம் பண்றவா சொல்றா, நாங்க கொண்டு ராம ஜென்ம பூமியில கூட சொன்னா பாத்தீங்களா, நான் பண்ணின சிலாரூபம் வேறு, பிரதிஷ்டைக்கு அப்புறமா வந்து அந்த சிலாரூபமே அத வந்து ஆமா அத வந்து நம்மளுடைய பெரியவாள்கிட்ட வந்து பார்க்க முடியாது சவிதா. நம்ம லகு பெரியவாள்கிட்ட லகு பெரியவா முன்னாடி நந்திகேஸ்வரர் கேட்டதெல்லாம் அவர்கிட்ட சொல்லிடுவார். பின்னாடி ஆஞ்சநேயர் ஸ்தூபி, கீழே வந்து கோட்டி ராமநாம லிখিত ஜபம். அதை பார்த்தாலே அத்தனை புண்ணியம் சௌமியா. கோட்டி ராமநாமம் அதுவும் கூட வந்து அத்தனை கோயில், இமய முதல் குமரி வரை இருக்க அத்தனை கோயில்கள்ல இருந்து மிருத்திகை ஜலங்கள், புண்ணிய தீர்த்தங்கள்ல இருந்து ஜலங்கள். இந்த பக்கம் ராமர் இருக்கார், இந்த பக்கம் இப்ப கிருஷ்ணர் வந்து உட்கார்ந்து இருக்கார். என்ன வேணும் சரிதா? லகு பெரியவாளோட ரூபத்தை பார்த்துட்டு இருந்தாலே போறோம். அத்தனை அத்தனை அழகு. அது பியூட்டிஃபுல்லா வந்து நிறைய பேர் வந்து மாடியில வர முடியாது. லகு பெரியவாளை சுத்திட்டு போயிடுறவாள்லாம் இருக்கா தெரியுமா? அங்கேயே வரத்தை வாங்கிட்டு போறவாள்லாம் இருக்கா. சொல்ல எல்லாரும் வந்து 108 சுத்திரவாளும் சரி. ஆனா அங்க பிரதர்ஷனம் பண்ண முடியாது, சின்ன இடமா இருக்கிறதுனால. ஆனா எல்லாரும் எப்பயுமே ஜாம் பேக் தான் லகு பெரியவாளை சுத்துறதுக்கு. இது முழங்கால் போட்டே பிரதட்சணம் பண்ற டிவோட்டிஸ் எல்லாமும் இருக்காங்க. அடி பிரதட்சணம் அதெல்லாமும் பண்றாங்க டிவோட்டிஸ். ஆமா. அடுத்த மாசம் வந்து ஏப்ரல் வந்து நம்மளுடைய செகண்ட் ஃப்ளோர்ல இருக்க காமாட்சி. ஆமா, இது ஏன் ரொம்ப சிக்னிபிகன்ட்னா, இந்த அலங்காரம் வந்து மாமாவுடைய வேர்ல்ட் ரெக்கார்ட் அன்னைக்கு கிடைச்ச அலங்காரம். ரொம்ப அழகான, அதாவது சரணாலயம் யுனிக் டே ஃபார் சனாதன தர்மம்னு சொல்லுவேன். அந்த அந்த ஒரு விரல்ல மாமா வந்து 5 lakh வேர்ட்ஸ் இது பண்ணி டைப் பண்ணி, நினைச்சு பார்த்தாலே மலைப்பா இருக்கு நமக்கு. இந்த 10 விரல வச்சுட்டு நம்மளாலே முடியாத ஒரு விஷயம். முதலே முடிஞ்சாலும் கண்டென்ட்டுக்கு நம்ம எங்க போறது இல்லையா? அது ஒரு அற்புதமான ஒரு படைப்பு மகாபெரிவா மாமா மூலமா நடத்தின்றது. இதுல என்னன்னா, இந்த வேர்ல்ட் ரெக்கார்டுக்கு அவ வந்து சரணாலயம் வந்து கொடுத்தது. அப்ப அந்த காமாட்சிக்கு பண்ணின இந்த அலங்காரம் இல்லையா சௌமியா? ஆமா, நிறைய இருந்தது. பட் நம்ம வந்து அம்பாளை மட்டும் எடுத்திருக்கோம். இந்த ஃபுல் அலங்காரம் பார்த்தீங்கன்னா இன்னுமே பிரமாதமா அமைஞ்சிருந்தது. அது என்னமோ ஒரு டிவைன் அட்மாஸ்பியர். வந்தவா எல்லாருமே அதை குறிப்பிட்டு சொன்னாங்க. அந்த ஒரு ஹாலை வந்து இவ்வளவு அழகா மாற்ற முடியுமா அப்படின்னா அத்தனை அழகா அந்த சோபா மேமும் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த காமாட்சி அம்பாள் அத்தனை அழகா இருந்ததுனால அது அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு அந்த இடமே. ஆமா, ரொம்ப அழகாச்சு அது. அதுல இந்த மாசமும் சவிதா, நான் வந்து ரைட்டியஸா இருக்கேன், நான் எல்லாம் தர்மம் படி பண்ணிட்டு இருக்கேன், நல்லதே நினைக்கிறேன். ஆனா எனக்கே இந்த சிரமம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிருக்கேன். தர்மத்தின் படி இருக்கும்பொழுது நீ யாருடன் இருக்கிறாய், நீ எப்படி இருக்க அப்படிங்கறத பத்தி ரொம்ப அழகா எழுதியிருக்கா. அதுக்கான விடைகளை நீங்களே படிச்சு அதை தெரிஞ்சுக்கணும்னு நான் படிச்சுட்டோம்னா, அது நம்ம படிக்கும் பொழுது நம்ம மனநிலை எப்படி இருக்கோ அது படி. ஒவ்வொரு மாசமும் அந்த ரூபம், அதுக்கு கீழே மாமாவோட கோட்ஸ், அப்புறம் அந்த மாசத்துல இருக்கிற எல்லா நல்ல நாளுடைய இது எல்லாமே இருந்தா ஹோலிஸ்டிக்கா இருக்கு. ஈச் அண்ட் எவ்ரி ஷீட் அவ்வளோ ஒரு மெட்டிகுலஸா. மும்மூர்த்திகள் மகாபெரிவா. மே மாசம் வந்து பெரிவாளுடைய மாமா வந்து மும்மூர்த்தியா பெரிவாளை வச்சிருப்பா. ஏன்னா மாமாவுடைய அனுபவத்திலே பிரம்மா விஷ்ணு ருத்ரன் 3மே பெரிவாதான் அப்படின்பா. அதனால வந்து மும்மூர்த்தியான அந்த பெரிவாளுடைய தரிசனம். நடுவுல இருக்கிறது சரணாலயம் பெரிவா, அப்புறமா லெப்ட் சைட்ல இருக்கிறது பிரபஞ்ச பெரிவா, ரைட் சைட்ல இருக்கிறது ஏகாந்த விக்னஹர பெரிவா. எல்லாருமே 3 பெரிவாலும் சேர்ந்து தரிசனம் கொடுக்கறது அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான மே மாசத்துல இருக்கு. வாழ்க்கையில வேதனை உண்டா, வரலாமா? வேதனை வந்தா நான் எப்படி இருக்கணும்?
கரெக்டான டைம். மே மாசம் கொளுத்தும் வேலையில வேதனைகளுக்கான ஒரு விஷயத்தையும் மாமா வந்து கொடுத்துருக்கா சரிதா. மே மாசம் வேதனைகள் வருவது சகஜம். அதை கடந்து போவது எப்படி, கடந்து போகும்போது நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படிங்கறத பத்தி ரொம்ப அழகா எழுதியிருக்கா. ஜூன் மாசம் இஸ் ஆலிங்கன காமாட்சி. காமாட்சி இதுவும் நவராத்திரியில நமக்கு காமாட்சி எடுத்துட்ட ரூபம். ஆமா, ஆலிங்கன காமாட்சி வந்து நம்ம காமாட்சியோட ரூபம் தான். சரணாலயத்துல இருக்க காமாட்சியோட ரூபம். சிவபெருமானை அணைத்தபடி காமாட்சியோட திருக்கோலம் வந்து ரொம்ப அழகான ஒரு அலங்காரம். நம்ம நவராத்திரியில பண்ணின அலங்காரம் நிறைய பேர் கேட்டிருந்தாரு வேணும் அப்படின்னு. எல்லாமே வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ்ல பண்ணின அலங்காரம் சொல்லிட்டாரு. சோ அந்த அந்த இது வந்து இதுல இருக்கு. ஜூன் மாசம். ஜூலை வந்து அர்த்தநாரீஸ்வரர். ஆலிங்கன காமாட்சிக்கு அடுத்த கோலம், அடுத்த நாள் அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோலம். ரிஷபத்தோட சுவாமி வந்து அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோலத்துல இருக்கா. இந்த இந்த முறை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க சரிதா, நம்ம கோவப்படக்கூடாதுன்னு ஜனவரியில ஆரம்பிச்சு இந்த கோபமும் இந்த ஆத்திரமும் எதனால வருது? நம்மளுக்கு சங்கடங்கள் வர்றதுனால வருது, நம்ம நினைச்சது நடக்காததுனால வருது, நம்ம நடக்க வேண்டாம்னு நினைச்சது ஒண்ணு நடக்கிறதுனால வருது. அந்த மாதிரி பல விஷயங்கள். அந்த டாபிக்க தான் மாமா வந்து பிராடா இந்த வருஷம் ஃபுல்லா தொட்டுருக்காங்க. ஏன்னா போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஞானம் பத்திய இல்லையா. இந்த வருஷம் வந்து இந்த ரொம்ப இயல்பா எனக்கு ஒவ்வொரு நடைமுறையில் எனக்கு இருக்கின்ற அந்த கேள்விதான் வந்து இந்த மாசம் கொடுத்துருக்கா. ஆகஸ்ட் மாசம் வந்து ராஜராஜேஸ்வரி. பெஸ்ட் ராஜராஜேஸ்வரி வந்து அத்தனை கடைசியில 10வது நாள் அன்னைக்கு. ஆமா, அந்த கிரீடம் மட்டும் பாருங்களேன், அது அந்த அம்பாள் மட்டும் தான் அப்படியே ஒரு கிரீடத்தை தரிச்சுக்க முடியும் இல்லையா. அதாவது அம்பாளோட பியூட்டி இஸ் பியாண்ட் காம்ப்ரிஹென்ஷன்ஸ். இப்ப நம்மளால வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அதனாலதான் அந்த சௌந்தரிய லஹரியெல்லாம் அப்படி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அத்தனை அழகா அவளுடைய ரம்யத்தை வர்ணிக்கணும்னா அதுக்கு ஒரு தனி இது வேணும். அவ்வளவு அழகா அம்பாள் இருக்கா. அந்த பார்த்துட்டே இருக்கலாம் அம்பாளை. அந்த மாதிரி பூஜை பண்றவா, தேவி பூஜை பண்றவா அவளுக்கெல்லாம் வந்து இது அத்தனை அழகா அமைஞ்சிருக்கு சரிதா. இந்த ஜூலை மாசமும் மாமா வந்து வாழ்க்கையின் போராட்டங்களுக்கு என்ன காரணம் நீ கேட்டு பாத்துக்கோ அப்படின்றாரு. எல்லாத்துக்குமே இந்த போராட்டத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு எனக்கு இதை பத்தி சொல்லும்போது ஒரு விஷயம் தோணுறது சரிதா. நம்ம வந்து வீழி மாமாவோட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது இல்லையா. வீழி மாமாவோட பேசும்பொழுது மாமா வந்து சொன்னா ஒரு முறை, ஏன் இவ்வளோ எல்லாரும் சிரமப்படுறா லோக்கத்துல அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் வரும்போது மாமா சொன்னா, பெரியவா சொன்னாலாம் அவ சிரமப்படலைனாதான் விஷயம். ஏன்னா ஒரு நாளைக்கு சாப்பாட்டுக்கு வேணும், ஒரு நாளைக்கு வாழ்க்கைக்கு என்ன வேணும்னா எல்லாருக்கும் இருக்கு. ஒரு மாசத்துக்கு எல்லாருக்கும் இருக்கு, ஒரு வருஷத்துக்கா எல்லாருக்கும் இருக்கு, ஆயுளுக்கா இருக்கு. 7 தலைமுறைக்கு சேர்க்கணும்னு ஓடினா சிரமத்தை தவிர வேற என்ன வரும்? யூ வாண்ட் டு சேவ் ஃபார் ஜென்ரேஷன், யூ வாண்ட் டு டூ ஃபார் ஜென்ரேஷன். அப்படி எல்லாம் வாழ்ந்ததே கிடையாது. அன்னன்னைக்கு எல்லாரும் இருந்து அதாவது நன்னா பண்ணணும். சோ எல்லாருமே அப்படி ஒரு சிரமத்துக்கு ஆளாயிருக்க மாதிரி தான் ஆயிடுது அப்படிங்கிற மாதிரி சொன்ன அந்த ஒரு விஷயத்தான் மாமா வந்து அழகா தொட்டிருக்கா இந்த மாசத்துல. ஆகஸ்ட் மாசத்துல அந்த கருத்தை சொல்லியிருக்கா சரிதா. செப்டம்பர் மனதில் நிறைந்த பாலா. ஸ்வீட் பாலா நாள் அலங்காரம். ஆமா, குட்டி பாலா அவ்வளோ அழகா ஸ்வீட்லயே பண்ணிருக்காரு. ரொம்ப ஆமா, ரொம்ப அழகா இருந்தது பாலா சுவாமி. அக்டோபர்ல வந்து மகிஷாசுரமர்தினி, கோயின்சைடிங் வித் திவாலி. கோயின்சைடிங் வித் தீபாவளி மகிஷாசுரமர்தினி. இந்த ரூபம் பார்த்துட்டு டாக்டர் நவராத்திரி எல்லாத்தையும் கோயின்சைட் பண்ணி நம்ம இதுல வந்து கொடுத்துருக்கோம். இந்த டாக்டர் சுதா சொன்னாலே இந்த இது பார்த்துட்டு அவ வந்து மகிஷாசுரனை வதம் பண்ணிட்டு கண்ணு பாருங்க அப்படி அவ்வளவு கருணையா சிரிச்சுட்டே அவ வந்து மத்தவாழ பாத்துட்டு இருக்கா அப்படின்னு. சோ இது she can do this and yet கருணையோட நம்மள பாக்குறா அப்படின்ற ஒரு இது ரொம்ப நல்லா சொல்லியிருக்கா. ஆமா ஆமா. நவம்பர் சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மன். வெரி வெரி ஸ்பெஷல் அம்பாள் ஃபார் ஆல் டிவோட்டீஸ் ஆஃப் மாதரிவா. ஆமா, ஃப்ரூட்ஸ்லயே அலங்காரம் பண்ணியிருந்தா சரிதா. ஃப்ரூட்ஸ்லயே பண்ணியிருந்தா இல்லையா.
அப்புறம் டிசம்பர்ல விஷ்ணு துர்கை. விஷ்ணு துர்கை ரொம்ப ரொம்ப அருமையான இது வந்து நவதானியத்துல நவதானியத்துல 14 துர்கை. அதான் நவதுர்கா இன்னைக்கு வந்து நவதானிய துர்காவா காட்சி கொடுக்கிறான்னு சுதா அம்மா கூட சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப அழகா. And each month has a different ரூபம். ரொம்ப ஸ்பெஷல் அலங்காரம் பண்ணின சரணாலயத்து அம்பாள் ரூபம். ஒவ்வொரு மாசத்துலயும் மாமாவோட அற்புதமான கோட்ஸ், ஜெம்ஸ் ஆஃப் ஜிஆர் மாமா. ஆமா, அதுவும் டிசம்பர் மாசம் வந்து பினிஷ் பண்ற கோட் வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான கோட்ஸ் இருக்கு. நம்ம பிரம்மாண்டமா நினைக்கிற பிரபஞ்சம் ஆரம்பத்தில் ஒரு சிறு புள்ளியில் தான் குவிந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி, எப்படி எல்லாம் வாழ்க்கைக்கு என்ன வேணுங்கிறதுலாம் சொல்லி லாஸ்ட்ல வந்து அவ்வளவு அழகா ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து டச் பண்ணிருக்காமாமா அந்த டிசம்பர் மாசத்துல. ஸோ இப்படி அழகா இருக்கு. முக்கியமா சுனிதா, இப்போ வந்து அடுத்து நம்மளுக்கு டிசம்பர் 26, 27, 28 பெரியவாளுடைய ஆராதனை உற்சவம் இருக்கு. சோ ஆராதனை உற்சவத்துல வந்து 26ஆம் தேதி அதை பத்தி டீட்டெயிலா ஒரு வீடியோ தரோம். 26ஆம் தேதி வந்து உங்களுக்கு மெயினா ஹோமங்கள்லாம் நடக்க இருக்கு, நிறைய ஹோமங்கள்லாம் இருக்கு. காமியார்த்த ஹோமங்கள் நிறைய இருக்கு. 27ஆம் தேதி வந்து காலையில பெரியவாளுடைய ஆராதனை, சாயந்தரம் கச்சேரி. 28ஆம் தேதி வந்து அனுஷம். அன்னைக்கு சாயந்தரம் வந்து திரிவீதி விழான்னு பிளான் பண்ணிருக்கேன். எதுக்கு இதை நான் கேலண்டர்ல சொல்றோம் அப்படின்னா, பெரியவாளுடைய ஆராதனைக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணுங்கிறவா எல்லாருமே ஒரு கேலண்டர் இஸ் பிரைஸ்ட் அட் 250 rupees. சரிதா, இது வந்து வாங்கிட்டு அவ அப்படியே ஆராதனைக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிடலாம். சோ நீங்க எவ்வளவு வேணுமோ யூ கேன் ஆக்சுவலி கிவ் இட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிக்கெல்லாம் தரலாம். விஷிங் தம் பெஸ்ட் நியூ இயர். அண்ட் நீங்க வந்து பல்க் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிறதுனாலும் பிளேஸ் பண்ணிக்கலாம். இதனுடன் இந்த வீடியோல உங்களுக்கு அந்த அவுட் ஸ்டேஷன்ல இருக்கும் அதுக்கெல்லாம் அந்த டீடைல்ஸ் இருக்கும், அந்த ஃபார்ம்ஸ். உங்களுக்கு அந்த கொரியர் சார்ஜஸோட நம்ம எப்படி புக்ஸ் எல்லாம் ஷிப் பண்றோமோ அந்த மாதிரி உங்களுக்கு கேலண்டர்ஸும் அனுப்பி. இந்த கேலண்டருக்கு வர கான்ட்ரிபியூஷன் எல்லாமே வந்து பெரியவா ஆராதனைக்கு கொடுக்கிற கான்ட்ரிபியூஷன். ஆமா, எல்லாருமே அதுக்கு நம்ம எல்லாரும் மாமா சொல்லுவா எல்லாரும் இணைந்து செய்யக்கூடிய ஒரு அனுபவம் வந்து ஆராதனை செலிப்ரேஷன் சொல்லிட்டு. சோ அந்த அனுபவம் கிடைக்கும் சரிதா. சோ அந்த டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. வெளியில இருக்கவா எல்லாருமே சரணாலயத்தை அப்படியே டைரக்டா வந்து வாங்கிக்கலாம். சென்னையிலே இருக்கவா, வர முடியாதவா, வெளியூர்ல இருக்கவா, வெளிநாட்டுல இருக்கவா, யாரா இருந்தாலும் you can actually place the order on the online and you will get the calendar shipped. Okay. So we're looking forward to you. And மாமாவின் சார்பிலே அத்தனை பேருக்கும் நல்ல ஒரு இனிய 2025 அமையணும்னு பெரியவா பிரார்த்திச்சுட்டே இருக்கா மாமா. அதன்படி எல்லாருக்குமே அமையணும். இட் இஸ் ஆல் வித் அஸ். கடைசியில மாமா சொல்லுவா எல்லாத்தையும் கொடுக்க முடியும், நீங்களே மாறணும்னு நினைச்சாதான் மாறிக்க முடியும் அப்படின்னு. அதனால ஃபைனலி வித் ஆல் ஆஃப் அஸ் நம்ம மாமாவுடன் இணைந்து மகா பெரியவா பாதையில நடக்கும் பொழுது இது கண்டிப்பா சாத்தியமாகிறது சரிதா. ஏன்னா இதை நம்ம ஒரு கடைசி 1 or 2 years பார்த்துட்டு இருக்கோம். அந்த சரணாலயம் ரூபம், அதுல வர அந்த கோட்ஸ், அந்த ஒரு மாசம் அது மனசுல அப்படியே நின்னு போயிடுறதுன்னா இட் வில் பி தேர் வித் அஸ் ஃபார் எவர். சோ இது நீங்க சொன்ன மாதிரி வெறும் கேலண்டர் மட்டும் இல்ல, சரணாலயம், மகாபெரிவா, மாமா எல்லாருமே நம்மளோடய இருக்க போறா வருஷம் பூரா. சோ வாழ்த்துக்கள் அனைவருக்கும், புத்தாண்டு வாழ்த்துக்கள். எனிதிங் எல்ஸ் சௌமியா? எல்லாம் ஆர்டர் பண்ணி கேலண்டர்ஸ் வாங்கிக்கோங்க. ஓகே. அற்புத ஆசான் ஜிஆர் மாமா அவர்களின் பாதங்களுக்கு ஆனந்த கோடி நமஸ்காரங்கள். குருவே சரணம், குரு பாதமே சரணம், மகா பெரியவா சரணம்.